அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் மிக வலுவாக எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் நட்சத்திர பெயர்ச்சி காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாக முழு சுபகிரகமும் ராசியின் அதிபதியுமாக உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இறுதி நட்சத்திரத்திற்குள் நுழைகிறாருங்க. விரயஸ்தானத்தின் முதல் நட்சத்திரமான மிருகஷீரிடம் நட்சத்திரத்திற்குள் மிக வலுவாக நுழைகிறாருங்க. ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகஷீரிஷம் நட்சத்திரத்திற்குள் நுழையக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமான குருவின் அமைப்பால் இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற எவற்றை சந்தித்திருந்தாலும் அஷ்டம சனியின் பாதிப்புகளால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்திருந்தாலும் உறுதியாகவே ஆபஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து அதிரடியான மாற்றம் மிக வீரியத்துடன் சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக குரு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. மே 11ஆம் தேதி முதல் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. ரூண ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் மனித வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் சற்று சாதகமற்ற இடத்திற்கு சென்றாலும் கூட அவரிடம் இருந்து எந்தவிதமான பாதிப்பும் பிரச்சனைகளும் வராது. ஏனென்றால் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார். எனவேதான் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பது மிக பெரிய வரப்பிரசாதமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. திருக்கணிதத்தின்படி அஷ்டமசனியின் ஆதிக்கமும் வீழ்ந்திருப்பதால் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் அற்புதமாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசீர்வாதமும் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக உங்களுக்கு அமைய போகிறது. அவர்களுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்குவதோடு மட்டுமல்லாது அவர்களின் அனுபவ ஆற்றலும் அறிவும் தற்போது உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்களுக்கு முற்றிலுமாக தீர்வு காணப்படுவதோடு நல்ல வாய்ப்பையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது உடல்நல
ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் லாபஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவில் தடுமாற்றம் ஏமாற்றம் என்று இருந்த பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பதற்றத்துடன் பல பணிகளை அணுகாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மன அழுத்தங்களில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான சூழலை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அதில் ஏமாற்றம் என்று இருந்த சூழலில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் அமைவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது. கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் எரிச்சல் இருந்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல மாறுதல் கிடைக்கும். டென்ஷன்கள் விலகி புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை மேற்கொள்வதற்கான அற்புதமான யோகம் கிடைக்க போகிறது. வீண் வாக்குவாதங்கள் என்று தெரிந்தால் அவற்றை விலக்கி உறுதியாகவே நன்மையை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்தி மிக சிறப்பான வாய்ப்புகளையும் துடிப்புடன் நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிதி சார்ந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குற்ற உணர்ச்சி நீங்கி அனைத்து பணிகளையும் திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க முடியும். வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை என்ற சூழல் நிச்சயமாக மாறுகிறது. அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக லாபத்தின் இறுதியில் வரக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தவறான பழக்கங்கள் தொடர்புகளை தவிர்த்து உங்களுக்கான கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் இந்த தருணத்தில் உறுதியாக வாங்குவதற்கான யோகமும் நிலையான வருவாயை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். உங்களை புறக்கணித்து விலகி சென்றவர்கள் உங்களது உண்மையான தன்மையை புரிந்து கொண்டு கடகராசிக்காரர்களுடன் மீண்டும் இணைவார்கள். உறவு பலப்படும், நட்பு பலப்படும். பங்காளி சண்டை ஆகப்பிரிவினை நீதிமன்ற வழக்குகள் போன்றவை முற்றிலுமாக கடகராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும். மற்றவர்களுடன் ஒப்பிட்டு செய்து வந்த ஒப்பீடுகளை நீக்கி தங்களுடைய திறமையை உணர்ந்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. மதிப்பெண், படிப்பு, வேலை, உறவு என பல்வேறு வகையான ஒப்பீடுகளில் இந்த தருணத்தில் நல்ல மாற்றம் கிடைப்பதோடு உங்களுடைய திறமையும் உங்களுடைய நிலையை சரியாக உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பிடிவாதமாக உங்களுடைய இலக்கை நோக்கி நகர்வதற்கான அற்புதமான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக லாபத்தில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேலையை சாதகமாக கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள உறுதியாக குரு பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்பாராத ஒன்று உறுதியாக நன்மை நிறைந்தவையாக கைகூடும் என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.